people said this album and celebrate became India's number one best-selling album. And after everything, all the English albums, India will become number one. So this is what happens. So when you do something from your heart, it will work out. It has to work out at some point of time. But what happens when it does not work out? I took the road less safe. I wanted to win, but it's not working out. You will always have your education as a backup. You can go back, relax, plan strategies, and come back. So always have one thing in mind. When you're going towards a goal, when you're traveling through the road less taken, always have something in the back of your mind that you're not a rebel. I can be a rebel when I want to be, but I choose to be smart, I choose to be clever. I'm a clever rebel. So I'm going to have my education, I'm going to have my placements, everything at the same time I'm going to follow my dreams. Applying mission. Everybody, the last step to successfully go through the road less taken. மறுபடியும் நான் ஏன் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன்னா, நான் காலேஜில் எப்படி தான் இருந்தேன். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன், இல்லை நடுவில் எங்காவது ஒழுங்கி எப்படி சார் லைட்டாக சேரில் கீழே போயிட்டோம். ஸ்டேஷன் பார்த்தா ஃபேஸ் தெரியாது. அப்படியே உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க எனக்கு கண்ணாடி வாங்கி போட்டு, இங்கே கண்ணாடி போட்டுருக்கவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். தூங்குறான் போல அப்படின்னு அப்படியே கண்ணாடி மேலே வச்சு தூங்கிட்டு இருக்கேன். தெரியவே தெரியாது. ஒரு மணி நேரம் என்ன நடந்துச்சுனே தெரியாது. 1 hour முடிஞ்சா எல்லாம் கை தட்டுவாங்க பார்த்தீங்களா. அப்புறம் டக்குன்னு முடிச்சுட்டு நம்மளும் கை தட்டி டக்குனு நான் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பேன். ஆனால் I was not interested in the system. I was thinking for a long time that the system is cheating me. எனக்கு என் கோபத்தை யார்கிட்ட காட்டுன்னு தெரியல. அதனால இந்த சிஸ்டம் மேல அந்த கோபத்தை காட்டுனேன். Even if you wish, even if you don't wish, the system is going to continue. You will have to understand how to fight inside the system. So அவனுக்கு தான் நான் சொல்றேன். That is why I'm bringing every basic thing that I did and telling you that you can do better. When கொஞ்சம் இடியட்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் மென்டல் மென்டல் சொல்லலாம். அப்போ அந்த ரேப் பண்றப்ப உண்மையிலே பைத்தியமா இருக்கு. நீங்க வீட்டுனால ரேப்பை கேட்டீங்கன்னா முதல்ல உண்மையிலே வீட்டில் ஒரு பைத்தியம் மாதிரி பாடிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எங்க அப்பாவுக்கு எங்க அப்பா நான் கொஞ்சம் பைத்தியமே நினைச்சிட்டேன். ஸோ from a crazy person, I'm telling this from my heart. My brothers, my sisters, you all can go a long way. You're all potentially gifted. ஏன்னா நான் ஒரு பிஐடியில் படிச்சேன். பிஐடி நீங்க என்ஐடியில் படிக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் 12th என்னோட கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க் எடுத்துருப்பீங்க. அதனால நேற்று வந்துருக்கீங்க. ஐஐடி ஜெயில நிறைய நானும் ஐஐடி ஜெய் எழுதுனேங்கிறது நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போ அது பேர் வேற ஏஐடி தெரியுமா? ஏஐடி. ஆனா அது ரிசல்ட்டை கூட நான் பார்க்கலன்னு நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கம்மியா அதிகமான எனக்கு தெரியாது. ரிசல்ட்டே பார்க்கல. வீட்டுல என்ன எழுதுன்னு கேட்டாங்க. ட்ரிப்ளிங் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் எழுதுறேன். காலேஜ் ஐட்ரிப்ளி மெம்பர் 4வது வருஷம் தெரியும். ஐட்ரிப்ளினா ஐட்ரிப்ளி மெம்பர்னா வருஷம் 4 தடவை ஓடிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். அங்க நம்ம அந்த ஃபுட் கவுண்டர்ல நின்றுக்கலாம். அப்படியே எல்லாருக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு நம்ம அப்படியே பின்னாடி அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மாசா இருப்பாங்க. நம்ம கிட்ட தான் கேட்பாங்க நாங்க ஒரு மாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜியில ஐட்ரிப்ளி சேர்ந்து ஒரு ஆள் தான். பட் அந்த 4th year I realized that I faced a lot of things. இவ்வளோ விஷயம் கிடையாது. Because Vanariyamman, my college is one of the best colleges because such a good infrastructure. Everything is digitalized. The library, everything is digitalized. என்ன வேணா கிடைக்கும். ஆனா நான் யூஸ் பண்றேன். Stop using your college. ஏன்னா நீ காசு கட்டுறதுனால இந்த காலேஜ் நடந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ், இந்த காலேஜ்ல ஜெனரலா. So start grabbing your rights and do what you want to do. திருப்பி அந்த லாஸ்ட் ஸ்டெப் இன்னும் சொல்லாம இருக்கேமா? What is that last step? I'll tell you what the last step. Travel from road to staying. I'll take again from a simple life example. ஒரு ரூம்குள்ள எத்தனை பேர் ஹாஸ்டல்ல இருக்கீங்க? எல்லாரும் ரூம்ல தனியா இருக்கிறப்ப வெளில ஒரு சத்தம் கேட்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுங்க? இருக்கு கரண்ட் இல்லை, திடீர்னு வெளில ஒரு சவுண்ட் கேட்குது. இது ஒரு 5 பசங்க உட்காந்துருக்கீங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இதே சவுண்ட் அங்க யாரும் அப்படின்னு சவுண்ட் விடுறீங்களா மாட்டீங்க? இது ஒரு பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. உங்களை வேவலத்தை மேட்ச் பண்ற ஒரு நல்ல டீம் இருந்துச்சுன்னா ரோட் நாட் டேக்கன் ரோட் லெஸ் டேக்கன் ரோடே இல்லைன்னா உடச்சி ஏறிட்டு ரோடு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எப்ப 4 ஃப்ரெண்ட்ஸ் you need a team. இன்னைக்கு எத்தனை MBA டெக்னிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டீம் பில்டிங், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், ஆர்கனைசேஷனல் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர்,
ஆர்கனைசேஷன் என்ன ஆர்கனைசேஷன்? நம்ம படிக்கிற ஆர்கனைசேஷன் என்ன ஆர்கனைசேஷன்? நாம 4 பேர் இருக்கோம் பாத்தீங்களா மச்சான், அப்படி போய் டீ கடைக்கு போறோம், அதுதான் ஆர்கனைசேஷன். தட் இஸ் an ஆர்கனைசேஷன். ஒரு 5 பேர் உட்கார்ந்து ஒரு வீடியோ செமஸ்டர் படிச்சு முடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ஆர்கனைசேஷன். அண்ட் அந்த 5 பேருமே பாஸ் ஆயிட்டா that organization has come out in flying colors அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஒருத்தர் கையில இருக்காங்க ஒரு அளவுக்கு ஆவரேஜா பெர்ஃபார்மிங் ஆர்கனைசேஷன் சொல்லிக்கலாம். ஸோ an organization அப்படின்னா உடனே நம்ம கார்ப்பரேட். யாரு கார்ப்பரேட்? நம்ம தான் கார்ப்பரேட், நம்ம தான் ஆர்கனைசேஷன். be that thing, be the change. நீ அதுவா இருந்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்ப, ஒரு சேஞ்சை கொண்டு வரப்ப உன்னால அது எங்க தெரிஞ்ச சேஞ்ச் ஆயிருக்கணும்னு பார்க்க முடியும். எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது 4 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு நான் நினைச்ச 6 வேளையும் சாப்பிடலாம், ஆனா நான் 3 வேளை தான் சாப்பிடுறேன். அங்கதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்கள் அதிகமா ஆசைப்பட்டாலும் யூஸே கிடையாது. நம்ம எல்லாருமே 3 வேளை சாப்பிடலாம் பார்க்கணும். அந்த 3 வேளை சாப்பாடுக்கு என்ன தேவையோ அது நம்ம எப்படியாவது இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நம்ம வாங்கிக்கலாம். எப்படியாவது கிடைச்சிடும். பிபிஓ போனா கூட எப்படியாவது ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிடும். ஆனா நான் இப்ப 6 வேளை சாப்பிடுவேன் 10 வேளை சாப்பிடுவேங்கிறதுக்காக ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கு. பிகாஸ் first 3 days of the week I am at Chennai working on my music. The next 2 days I am at Tirupur overseeing the clothing factory. The next 2 days I am at Coimbatore. எப்படி இப்படி எஸ் சார் என்ன அந்த தீசிஸ் நான் முடிச்சியா சார் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஒரு லைஃப்ல வந்துட்டு நான் ஜெர்மன் மாதிரி 9 to 5 தான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணவே முடியாது. நம்ம அப்படின்னா இருக்க தேவையே இல்லை. நம்ம அதை பார்த்து ஆசைப்படுறோம். நம்ம ஜெர்மன்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம